بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم وذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இந்த ஜும்மாவில் குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை திருப்தியே இலக்கு. அல்லாஹ்வுடைய திருப்தி தான் ஒரு மூமினுடைய இலக்காக இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையை பெறுபவர்களாக அவருடைய நிலை இருக்கும். யாருடைய உள்ளத்தில் இதை பற்றிய சிந்தனை மேலோட்டமாக இருக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் இந்த உலகத்தின் பக்கம் சாயக்கூடியவர்களாகவும் பாவத்தின் பக்கம் விழக்கூடியவர்களாகவும் அவர்கள் நிலைமை மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் நம்முடைய இலக்காக இருந்தது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், சங்கடங்கள், எத்தகைய துன்பங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு இளைப்பாறுதலாக அந்த
செய்தி இருக்கும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையின் மீது மோகம் கொண்டவர்களுக்கு, மறுமையின் மீது ஒரு உறுதியான நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய பிரச்சனைகளாக, சங்கடங்களாக அவர்களுக்கு மாறிவிடுவதை பார்க்கிறோம். அப்போ யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை அறிவாளிகள் என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றார். இந்த உலக வாழ்க்கையில் யாரையெல்லாம் திருப்திப்படுத்துவதற்காக நாம் பல்வேறு சிரமங்களை, சங்கடங்களை, பொருளாதாரத்தை எல்லாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய உறவுகளை திருப்திப்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்வோம். ஆனால் அதில் வெற்றி பெற முடியுமா? உலகத்தில் எந்த மனிதனையும் நம்மால் திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் நப்சின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பது, திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே அதற்கான வழியை அல்லாஹ் இலகுவாக்குவதை பார்க்கிறோம். ஒரு அடியான் அல்லாஹ் இறக்கிய மலையிலிருந்து, அவன் உருவாக்கிய உணவிலிருந்து அவன் பெருவாரியாக அவன் அந்த உணவை உட்கொண்டு விட்டு அதற்காக ஒரு சின்னஞ்சிறிய விஷயத்தை கூட அவனால் செய்ய முடியாத அளவிற்கு அவன் உணவை பெறக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தான் மலையை இறக்கிறான், அல்லாஹ் தான் பூமியை முளைக்க செய்கிறான். அதிலிருந்து உண்ணுகின்ற மனிதன் பிஸ்மில்லா என்ற ஒரு வார்த்தை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் திருப்தி அடைவதை பார்க்கிறோம். அவன் உணவை உண்ண தொடங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் பெயரால் நான் இதை உண்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அங்கே திருப்தி அடைகிறான். உணவை உண்ணு முடித்துவிட்டு அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அங்கேயும் அல்லாஹ் திருப்தி அடைவதை பார்க்கிறோம். ஒரு சின்னஞ்சிறிய வார்த்தையின் மூலம் அல்லாஹ்வை நம்மால் திருப்திப்படுத்த முடிகிறது. இதே மனிதர்களிடத்தில் முடியுமா? உறவுகளிடத்தில் முடியுமா? அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த நாம் முயற்சித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வோனாக இருக்கிறான். அப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அப்படித்தான் நபிமார்களுடைய வாழ்க்கை, அப்படித்தான் சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை என்பதை பார்க்கிறோம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முதல் மனைவியாகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவதற்கு முன்னால் அவர்களுடைய 25வது வயதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிக்கிறார்கள். மனம் முடிக்கும் பொழுது கதீஜா ரலியல்லாஹுடைய நிலைமை என்ன சொன்னால், அந்த ஊரிலே அவர்கள் தான் மிகப்பெரிய எஜமானியாக, பணக்காரராக அவர்கள் இருக்கிறார்கள், செல்வ சீமாட்டியாக இருக்கிறார்கள். அவர்கள் மறுமணம் செய்ய நாடும் பொழுது அந்த ஊரில் உள்ள பெரும் பணக்காரர்கள் எல்லாம் போட்டி போடுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு திருமணம் முடிப்பதற்கு நாங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறோம் என்று அவர்களிடத்தில் போட்டி போட்டுக்கொண்டு அங்கே உள்ள பெரும் பணக்காரர்கள் எல்லாம் நாங்கள் உங்களை திருமணம் செய்து கொள்கிறோம் என்று சொல்கின்ற அளவிற்கு அவருடைய குலமும் உயர்ந்ததாக இருந்தது, அவருடைய கண்ணியமும் உயர்ந்ததாக இருந்தது, அவருடைய பொருளாதாரமும் உயர்ந்ததாக இருந்தது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலையில் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலைக்காரராக, ஒரு வேலையாட்களாக கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய வணிகத்தில் போய் சேர்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு வாணிப குழுவை அனுப்பி அவருடைய வியாபார திறமை, அவருடைய நாணயம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு பக்கம் வரிசை கட்டி இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தன்னிடம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளை திருமணம் செய்வதற்கு கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் முன் வருகிறார்கள். இதுதான் அவர்கள் வாழ்க்கையில் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவதற்கு முன்னால் குணத்தின் அடிப்படையில், நாணயத்தின் அடிப்படையில், நன்மையின் அடிப்படையில் ஒரு பெண்மணி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அப்பொழுது இஸ்லாம் இல்லை, இஸ்லாத்தில் அவர்களும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் இல்லை. ஆனால் நாணயத்தின் அடிப்படையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். 25 வயது 40 வயது இரு பெரும் வித்தியாசங்களுக்கு இடையில் அவர்களை மணமுடிக்கிறார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹி இறக்கப்பட்ட பின்னர் அதுவரைக்கும் செல்வ சீமாட்டியாக இருந்தவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி போகிறது. பார்க்கிறோமா இல்லை வரலாற்றிலே? அவருடைய பொருளாதாரத்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுக்கிறார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக்க பக்கபலமாக அவருடைய வகையின் அடிப்படையில் அவர்கள் தூதுத்துவத்தை சொல்வதற்கு உறுதியாக நிற்கிறார்கள். மிகப்பெரிய பணக்காரியாக, மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக, அந்த ஊரிலே அந்தஸ்து மிக்க ஒரு பெண்ணாக இருந்த ஒரு பெண்ணுக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறி போகிறது.
ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். இப்படியான ஒரு திருமணம், இப்படியான ஒரு ஆளை, ஒரு மனிதரை நீ திருமணம் முடித்துக் கொண்டாயே, இப்படியான ஒரு நிலையில் உன்னுடைய நிலை மாறி போயிருக்கிறது. ஆனால் அவர்கள் கொஞ்சமும் அதற்காக சலிக்காமல், கொஞ்சமும் சோர்வடையாமல், அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு போதும், தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி இழைத்தார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகியை வந்து அறிவிக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை வேகமாக வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் வகியை கொண்டு தரக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூதராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை அவங்க தான் முதல்ல ரிசீவ் பண்ணுவாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா இதோ என்னுடைய தூதருக்கு, என்னுடைய இறை தூதருக்கு உணவை சுமந்து கொண்டு இந்த மலையின் மீது ஏறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் அந்த மலையை பார்க்கலாம். இன்று ஒரு இளைஞன், ஒரு வாலிபமான இளைஞன் அந்த மலையில் சாதாரணமாக ஏறுவது சாதாரண விஷயம் அல்ல. நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் சர்வசாதாரணமாக அந்த மலையில் ஏற முடியும், ஹிரா குகையில். ஆனால் ரசூலுல்லாஹை விட 15 வயது மேலாக கூடுதலாக உள்ள ஒரு பெண்மணி சுடும் வெயிலிலே, சுடும் மணலிலே உணவை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வுடைய திருப்தி, எனக்கு இறை திருப்தி தான் மேல், அதற்காக இந்த இறை தூதருக்கு நான் உதவி செய்வேன், அவரை நான் பட்டினியாக விடமாட்டேன் என்று கையிலே உணவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த அந்த காட்சியை அல்லாஹ் பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுகிறான், ஜிப்ரீலே மிக வேகமாக இந்த பூமிக்கு செல்லுங்கள், நீங்க சென்று ஒரு செய்தியை சொல்லுங்கள், நான் இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், என்ன தெரியுமா? கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நீங்க சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கிறான். எப்படி சலாம் சொல்வது? அல்லாஹ்வுடைய அருளை, துஆவை பெறுவதற்கான விஷயம். நான் உங்களுக்கு சலாம் சொல்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய அருளும் அமைதியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்கிறேன். அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன், என்னுடைய ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதான அதுக்கான அர்த்தம். அந்த ரப்பே டைரக்டாக ஒரு பெண்மணியிடத்தில் சலாம் சொல்லி அனுப்புகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய இறை திருப்தி. சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்கள், குழப்பம் இல்லாத அமைதி மிக்க ஒரு முத்து மாளிகை அவர்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் சொர்க்கத்தில். இந்த உலகத்தில் ரொம்ப குழப்பிட்டான், அவர்களை ரொம்ப துன்பப்படுத்திட்டான், எவ்வளவு பெரிய குழப்பம் வந்திருக்கும். அல்லாஹ்வே குழப்பம் என்று சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வே மன அமைதி இங்கு இருக்கிறது, அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு அவர்களை குழப்பி இருப்பார்கள் மனித கூட்டம், எவ்வளவு எண்ணி நகையாடி இருப்பார்கள், அந்த உள்ளம் எவ்வளவு வெதுப்பி போயிருக்கும், எவ்வளவு உள்ள வாடி இருக்கும். நான் ஒரு செல்வ சீமாட்டியாக இந்த ஊர்ல இருந்தோம், பெரிய செல்வாக்கோடு இருந்தோம், இன்னைக்கு எல்லாரும் நம்மை திட்டக்கூடிய சூழலில் வாழ்கிறோமே என்று ஒரு கணம் யோசித்துப்பார்கள் அல்லவா? எவ்வளவு குழம்பி போயிருப்பாங்க, எவ்வளவு அமைதி நியமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு கன்ஃபியூஸ்ல இருந்திருப்பாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், முத்து மாளிகை அவர்களுக்காக தயார் செய்த உலகத்துல, சொர்க்கத்துல அவங்களுக்கு தான் முத்து மாளிகை. அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி யார் இந்த உலகத்தில் உழைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவனாக இருக்கிறான். நாம பார்க்கிறோம், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வபினன்னாசி மா யுஸ்ரிஹி நஃப்ஸிஹி இப்திகா மர்ரத்திலில்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்தை திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்கள் இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள், வபினன்னாசி மா யுஸ்ரிஹி நஃப்ஸிஹி இப்திகா மர்ரத்திலில்லாஹ். அவருடைய நஃப்ஸ் இருக்கிறதே, அவருடைய வாழ்க்கை இருக்கிறதே, அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், அர்ப்பணித்து விடுவார்களாம். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, இறை திருப்தியை நாடி மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், யுஸ்ரிஹி நஃப்ஸிஹி இப்திகா மர்ரத்திலில்லாஹ். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்து விடுவார்கள். வல்லாஹு ரஃபூகுல் இபாத். அப்படிப்பட்ட அடியார்களிடத்தில் அல்லாஹ் பேரன்பு கொண்டவனாக இருக்கிறான். அந்த அடியார்களிடத்தில் அல்லாஹ் கருணை கொண்டு பார்க்கிறான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களுடைய பட்டியலை எடுத்து பாருங்க, அவர்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், இந்த வசனத்துக்கு அவர்கள் பொருந்தி போவார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய திருப்தி தான் ஆக சிறந்ததாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள், இதுதான் ஆக சிறந்த இலக்காக இருந்தது. ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு இதுதான் இலக்காக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள். அஸ்லமி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வருகிறார். ரபியத்துல் காப் பின் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்துக்குள் நுழைகிறார், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்.
அவர் உள்ளம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பறிபோய் விடுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசர் மீது பேரன்பு கொண்டவராக அவர் மாறுகிறார். அங்கே மஸ்ஜிது நபவியிலே முற்றத்திலே தங்கி விடுகிறார். அந்த முற்றம் எப்படிப்பட்ட முற்றம்? மேலே கூரை கிடையாது. மழை பெய்தால் அங்குதான் மழை பெய்யும், வெயில் அடித்தால் அங்குதான் வெயில் அடிக்கும். அதை தன்னுடைய இருப்பிடமாக மாற்றிக்கொள்ள கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இந்த தியாகத்தில் இருந்தார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம். 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் அசுல் சுபா என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை முற்றத்திலே, மதீனாவுடைய திண்ணை முற்றத்திலே தங்களுடைய வீடுகளாக அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அதில் ஒருத்தர் ரபியத் பின் காப் பின் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர். இது என்ன செய்கிறார்? ரசூலுல்லாஹ்வுடைய இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வை சுற்றி சுற்றி வருகிறார். எந்த அளவுக்கு இவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக உழைக்கிறார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுக்காக எழும்புகின்ற வேளையில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுக்காக எழும்பி தொழுவார்கள். அப்படி தஹஜ்ஜுதுக்காக எழும்புகின்ற வேளையில் ஒரு கை அவர்களிடத்தில் நீள்கிறது, தண்ணீர் பாத்திரத்துடன் ஒரு கை அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ நான் தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன், இதில் நீங்கள் உழு செய்யுங்கள். தஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் எழுதுறாங்கன்னா, தஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் எப்ப எழுந்திருப்பாங்க? நடுநிசையில் எழுந்திருப்பாங்க. இரவினுடைய கடைசி நிலை 3 மணி, 3:30 மணி, 4 மணி. ஒருவர் அதற்கு முன்னாடி எழுந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்னால் ஒரு இளைஞர் எந்திரித்து தண்ணீரை கொண்டு வந்து தந்தால் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, இந்த ரபியத் பின் காப் நம்மை சுற்றி சுற்றி வருகிறாரே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுக்கு எழுகின்ற வேலையெல்லாம் ஒரு கை அல்லாஹ்விடத்தில் தூதத்தில் நிற்கிறது. என்ன எதற்காக? நீங்கள் நான் கொடுக்கின்ற தண்ணீரை உழு செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் எதுக்கு வேலையாளை வைத்துக் கொள்ளவில்லை? தண்ணி எடுக்க ஆளு, தண்ணி கொடுக்க ஒரு ஆளு, பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்க, அப்படிலாம் ரசூலுல்லாஹ் வச்சு, ரசூலுல்லாஹ் தன் வேலை தானா, ஏன் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அதிபதியாக இருந்த நிலையிலும் அப்படித்தான் இருந்தார்கள். ஒட்டுமொத்த ஜசீரத்துல் அரபினுடைய மன்னனாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தனக்குன்னு என்ன பண்ணிக்கல, வேலையாளர்களை பெருசாக வைத்துக் கொள்ளவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு முறையும் இவர் கொண்டு வந்து கொடுக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது, நம்மை சுற்றி சுற்றி வருகிறாரே, இவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு முறை தஹஜ்ஜுதிலே தண்ணீர் கொடுப்பதற்காக இவர் இந்த இளைஞருடைய பாத்திரத்திலே கொண்டு வந்து இவர் குடிக்கின்ற வேளையில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரபியத் பின் காப், என்னிடத்தில் ஏதாவது கேளுங்கள். யார் உள்ளத்துல போடுறா அந்த செய்திய? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்துல போடுறான். சும்மா இந்த மனிதர், இந்த தூதர் கேட்டு விடுவாரா? அப்ப அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்க்கிறார் இந்த இளைஞர். ரசூலுல்லாஹ் அவருடைய முகத்தை உற்று பார்க்க, ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க? ஏதாச்சும் என்கிட்ட கேளுப்பா. ஏன்? ஹிஜ்ரி 6க்கு அப்புறம் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடிக்கின்ற தன்மை அதிகரித்து, ரசூலுல்லாஹ் போல ஒரு வள்ளலை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் தனக்கு தானே வறுமையை சாட்டி கொண்டார்கள் ஒழிய ரசூலுல்லாஹ் போல குடிக்கின்ற வள்ளலை உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. சும்மா வருகின்ற போவர்களுக்கெல்லாம் 20 ஒட்டகம் 30 ஒட்டகம் என்று கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் சரி, இந்த இளைஞர் திண்ணை தோழராக இருக்கிறார், இவருக்கு ஏதாவது செய்வோம் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவர் பார்க்கிறார், ரசூலுல்லாஹ் பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா வேண்டும்? அந்த இளைஞர் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுங்களா? ஒரு இளமை பருவத்தில் இருக்கின்ற ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த இடத்தில் 100 ஒட்டகங்கள் கேட்டால் கூட ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. 100 ஒட்டகங்களை கேட்டிருக்கலாம், இல்ல 500 ஆடுகளை கேட்டிருக்கலாம், இல்ல வீடு வாகனம் ஏதோ ஒன்றை கேட்டிருக்கலாம். ஏன்? இளைஞர் தானே, கொஞ்ச காலம் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு அப்பொழுது நான் மறுமையை சந்திக்கிறேன் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த இளைஞர் கேட்ட செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து, இன்னி அஸ்ஸலுக முராஃபித்துக்குல் ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒன்று வேண்டும். என்ன தெரியுமா? நான் மறுமையில் ஜன்னத்தில், சொர்க்கத்தில் உங்களோடு தோழமையுடன் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க, எப்படிப்பட்ட ஆசை பாருங்க. ஒரு இளைஞர் மஸ்ஜிது நபவியிலே கிடைக்கிறார், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு உழைத்த இளைஞருடைய நிலை. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அந்த கேள்வியை, அந்த தேவையை ஸ்கிப் பண்றாங்க. ஏன்? பெருசா கேட்டுவிட்டார். ஒரு நபிமார்களுடைய போய் இருக்கிறது சாதாரண விஷயமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்மையும் அல்லாஹ் ஒரே தராசில் வைத்து விடுவானா?
நம்முடைய நிலையும் அவர்களுடைய நிலையும் ஒண்ணா? ஏன் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அயராது உழைத்து அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்ப அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, வேற ஏதாச்சும் கேளுங்களேன். ரசூல் என்ன கேட்கிறாங்க? உலகத்தில் ஏதாச்சும் கேட்பாருன்னு. ஆனா ரபீத் இப்னு கஅப் இல்லை, எனக்கு அதுதான் வேண்டும். இன்னி அஸ்அலுக்கும் முராஃபிகத்துல் ஃபில் ஜன்னah, உங்களுடைய தோழமை எனக்கு சொர்க்கத்திலும் வேண்டும். திரும்ப கேட்கிறார். எப்படிப்பட்ட செய்தி! ரசூலா சொல்றாங்க, இரண்டாவது முறையும் அவர் உறுதியாக கேட்டதால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் போடுகிறான். அப்படி என்றால் நீங்கள் அதிகமாக சஜிதா செய்யுங்கள், சஜிதா செய்து எனக்கு மறுமையிலே உதவி செய்யுங்கள். எவ்வளவு பெரிய நிலை! அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகின்ற ஒரு உள்ளம் இப்படித்தான் சிந்திக்கும், இப்படித்தான் தேடும். நபித்தோழர்கள் வாழ்வு அத்தனையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியதாக இருந்தது. ரசூலா மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால், எங்கள் ஊருக்கு வாருங்கள், நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொள்கிறோம் என்று கூப்பிட்ட நபித்தோழர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவர் இருந்தார், சாத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அன்சாரிகளை இரண்டு கூறுகளாக பிரித்தால் ஒரு கூட்டத்தின் தலைவராக இருந்தவர் இந்த சாத் பின் முஆத். 37 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், வெறும் 37 வயசுல மௌத்தா போறார். எப்படிப்பட்ட நபித்தோழர்! அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களையே அர்ப்பணித்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு இந்த தூதர் எப்படி தெரியுமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிக்கும், தங்கள் உயிரை விட இந்த தூதரை மேலாக மதிப்பார்கள். அவர் கூப்பிடுறார், மதீனாவுக்கு வந்துருங்க. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதை விட, எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாப்பதை விட, எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை நாங்கள் பாதுகாப்போம் உறுதிமொழி அளித்தார். பத்ர் யுத்தம், ரசூலா போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். போர் பண்ணலாமா வேணாமா? முஹாஜிர்கள்ல உமர் எதிர்த்து பேசுகிறார், அபூபக்கர் சித்திக் எதிர்த்து சொல்கிறார். ரசூலா அமைதியா இருக்கிறாங்க. இந்த சாத் பின் முஆத் எந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகளாகிய எங்களுடைய வாக்கை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அப்படி இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எங்கள் குதிரைகளை ஓட்டிக்கொண்டு கடலில் மையத்தில் நீங்கள் போய் நிற்க சொன்னாலும் நாங்கள் அதில் குதிப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் சொன்னாங்களே, நீங்கள் உங்க அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்றார்களே, அப்படி நாங்கள் ஒதுங்கி நிற்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நாங்கள் களத்திலே நிற்போம் என்று சொன்ன நபித்தோழர். பார்க்கிறோம் வாழ்க்கை நெறிகளும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க தெரியுங்களா? இப்படி சொல்லிவிட்டு பத்ர் யுத்தத்திலே கிளம்புவதற்கு முன்னால் சாத் பின் முஆத் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் போய் சண்டையிடுகிறோம், நீங்கள் இங்கே இருங்கள். ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் நாங்கள் திரும்பி வந்து விடுகிறோம், நாங்கள் தோல்வி அடைந்து விட்டால் உங்களுக்கென்று ஒரு குதிரையை நாங்கள் அனுப்புகிறோம், அதிலிருந்து நீங்கள் தப்பித்து விடுங்கள். ரசூலா சிரிக்கிறாங்க. என்னப்பா, நபிமார்கள் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டார்கள். உயிருக்கு பயந்த கோலைகளா? ஆனால் ரசூலுல்லாஹ் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அவர் இந்த வார்த்தையை வைக்கிறார். நாங்கள் எங்க பிள்ளையை விட, எங்கள் மனைவியை விட, எங்கள் குடும்பத்தை விட உங்களை பாதுகாப்பு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுத்திருக்கோமே, பையத்து பண்ணியிருக்கிறோமே, அதனால நீங்க என்ன பண்ணிருங்க, தோல்வி என்றால் நீங்கள் தப்பித்து விடுங்கள். ஆனா ரசூலா களத்தில் நின்னாங்க, அல்லாஹ் வெற்றியை அளித்தான். அப்படிப்பட்ட சாத் பின் முஆதுடைய அந்த மரண தருவாய், அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் எங்கிருந்தோ ஒரு அம்பு அவர் மீது வந்து அவருடைய கையை வந்து பதம் பார்க்கிறது. குத்தி அப்படியே ரத்தம் வலிந்து ஓடி அந்த இடமே புண்ணாகி விடுகிறது. சாத் பின் முஆத் வந்து அந்த போர்க்களத்தில் மிக அளவு ஒரு அன்சாரி கூட்டத்தின் ஒரு தலைவர். ரசூலா சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியில அவருக்குன்னு ஒரு கூடாரத்தை அமைங்க. அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். எப்படி திட்ட பிரார்த்தனை? ஒரு இறை திருப்தியை நாடிய ஒரு மூமின் எப்படி பிரார்த்தனை செய்வானோ அப்படி செய்கிறார். என்னுடைய அதாவது அம்பு அடிபட்டு துன்பத்திலே இருக்கின்ற அந்த சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், யா அல்லாஹ், இந்த போர்க்களத்தில் இந்த அரபுகளுக்கும் எங்களுக்கும் இடையே சண்டை இதோடு முடிவதாக இருந்தால் என்னை நீ மரணிக்க செய்துவிடு. இல்லை, இனிமேலும் இவர்கள் நாங்கள் தொடர்வதாக இருந்தால், மீண்டும் இவர்கள் சண்டைக்கு வருவதாக இருந்தால் என்னை உயிரோடு விட்டுவிடு, உன்னுடைய பாதையில் நான் கொல்லப்பட வேண்டும். இப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். கூடாரத்திலே, மஸ்ஜித் நபவி கூடாரத்திலே அவர் கொஞ்ச நாள் உட்கார்ந்து மருத்துவம் செய்கிறார்கள். அஹ்ஸாபுடைய யுத்தம் முடிந்து விடுகிறது, அதில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவர் கூடாரத்திலிருந்து அந்த புண்ணிலிருந்து வழிகின்ற அந்த ரத்தமானது கூடாரத்தின் வெளியே வந்து விடுகிறது. அவ்வளவு ரத்தம். சாத் பின் முஆதுடைய கூடாரத்திலிருந்து இவ்வளவு ரத்தம் வருகிறது என்று பதைபதைத்த சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பார்க்கறாங்க, அப்படியே அந்த புண்ணிலிருந்து அந்த ரத்தம் வழிந்து ஓடி சக்கராத்துடைய வேதனை இருக்கிறார்.
ரசூல் அப்படியே வாரி அணைக்கிறாங்க. சாத் பின் முஆதை அப்படியே வாரி அணைக்கிறார்கள். அழைக்கும் போது அவர் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கொள்கிறேன். மரண தருவாயில் அவர் மொழிந்த மொழி. மரண தருவாயில் ரசூல்லா கட்டிப்பிடி அந்த இடமெல்லாம் ரத்தம். ரசூல்லா கட்டி பிடித்திருக்கிறார்கள். ரசூல்லாவுடைய மேனியுள்ள ட்ரெஸ் எல்லாம் ரத்தம். இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே அவருடைய உயிர் பிரிகிறது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அந்த இலக்கணத்திற்கு சற்றும் குறைவாதவர்களாக சாத் பின் முஆதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம், இந்த வரலாற்றுகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தும் நோக்கம், இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமானது, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மேலானது. எனவே அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்க வேண்டும். முதல் ஒரு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலக வாழ்க்கை ஒருபோதும் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் மன்னரைகளை சந்திக்கின்ற வரைக்கும் நமக்கு சோதனை இருக்கிறது. நம் கண் முன்னே நடந்த அத்தனை மரணங்களும் நமக்கான படிப்பினைகள் தான். மண்ணிற்கு மேலே நடக்கக்கூடிய நாம் ஒரு நாள் மண்ணிற்குள்ளே அடக்கப்படுவோம் என்பதுதான் எழுதப்பட்ட விதியாகவும் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அமைத்து கொண்டால் நிச்சயமாக நாம் மறுமையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும். அல்லாஹ்வுடைய திருப்திற்காக உழைத்த மக்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவர்களாகவும் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். ஒவ்வொரு சகாபாக்களுக்குடைய பெயர்களுக்கு பின்னாலும் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் சொல்வதன் நோக்கம் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதுதான். அல்லாஹ் அதை தான் பேசுகிறான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று விட்டார்கள். அல்லாஹ்வை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான சன்மானத்தை கொடுத்து விட்டான். இப்போ நாம் உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்றிருந்தால் நிச்சயமாக நாம் அதில் நன்மை அடைவதாக இருப்போம். அப்படித்தான் இருந்தாங்க சகாபாக்கள். அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், வரலாற்றிலே ஒரு செய்தியை பார்க்கிறோம். ரோம பாரசீக பேரரசுகள் எல்லாம் சகாபாக்களுக்கு முன்னால் தோல்வி தருகின்ற அந்த காலகட்டம். ரோம பேரரசு உலகத்தின் மிகப்பெரிய பேரரசராக ரோமமும் பாரசீகமும் தான் இருந்தது. அந்த ரோம பேரரசுகளை எல்லாம், பாரசீக பேரரசுகளை எல்லாம் சகாபாக்களுடைய கூட்டம் உமர் அலியாவுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 60-70% நிலப்பரப்பு, உலகத்தினுடைய நிலப்பரப்பை ஜசீரத்துல் அரபிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். எப்படி முடிந்தது? வரலாற்றிலே ரோம பேரரசனுடைய கடைசி மன்னன் சிரியாவினுடைய பார்டரில் அவனுடைய படைகள் இருக்கும் பொழுது அவன் பேசிய பேச்சு வரலாற்றுகள் இருக்கிறது. அவன் தன்னுடைய தளபதியிடம் கேட்கிறான், என்னப்பா நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள்? உடுத்த தெரியாது, ஒழுங்காக ட்ரெஸ் போட தெரியாது, உண்ண தெரியாது, ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு மக்கள், காட்டு மிராண்டிகளாக ஐயாமுல் ஜாகிலியத்தில் வாழ்ந்த அந்த அரபு உலகத்தின் அந்த அரபு மக்களிடத்திலே போய் தோற்கிறீர்களே, உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அவன் தளபதியிடத்திலே கேட்கிறான். தளபதி தோத்துட்டு வாரான். இவன் ரோம பேரரசு மன்னன் கடைசி மன்னன் கேட்கிறான், என்னப்பா இப்படி தோத்துட்டே இருக்கீங்க? அவனுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் போட தெரியுமா? அவனுக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியுமா? அவனுக்கு எதாச்சும் வரலாறு இருக்கிறதா? அப்படிப்பட்ட மக்களிடத்தில் போய் தோற்கிறீர்களே. அந்த தளபதி எந்திரித்து சொன்ன வார்த்தைகள் வரலாற்றிலே பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருக்கு. அவன் அந்த தளபதி பேசுகிறான். அவன் சொல்லுகின்ற வார்த்தை தெரியுங்களா? அந்த மக்கள் இருக்கிறார்களே, எங்களோடு சண்டைக்கு வருகின்ற, போரிட வருகின்ற அந்த மக்களுக்கு அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? இரவிலே அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? பகலிலே அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? இரவிலே ருக்குபானு ஃபில் லைல், அவர்கள் இரவிலே அழுது அழுது அவர்கள் தப்பிடத்தில் தேம்பி தேம்பி அழுது அவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். போர்க்களத்தில் கூடாரம் அமைத்திருந்தால் நம்முடைய கூடாரத்தில் ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய கூடாரம் எப்படி இருக்கு தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ருக்குபானு ஃபில் லைல், இரவிலே நின்று அல்லாஹ்வை வணங்கி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூடாரம் அப்படி இருக்கிறது.
வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த தளபதி பேசுகிறான், ருக்பானு ஃபில் லைல் வ ஃபுர்ஜானு ஃபின் நஹார், அவர்கள் பகலிலே ஏறி குதிரையில் அமர்ந்து விட்டால் வல்லாஹி ஒருவராலும் அவர்களை நிப்பாட்ட முடியாது. ஒருவராலும் எத்தனை படை வந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. வெற்றி அவர்களுக்கு அல்லாஹ் பரிசளிக்கிறான். எப்படிப்பட்ட செய்தி! அப்படிப்பட்ட மக்களால் தான் இந்த இஸ்லாம் இன்னைக்கு 300 கோடியை தொட்டிருக்கிறது. அந்த மக்கள் காத்து கொடுத்த இஸ்லாம் தான் நம் கையிலே வந்திருக்கிறது. இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ்வை வணங்கி பகலிலே உயிரை கொடுக்க துணிந்த அந்த கூட்டத்தினுடைய எச்சங்கள் தான் நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகிறோமா? அதற்காக உழைக்கிறோமா? அதற்காக பாடுபடுகிறோமா? எனவே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மன்னரையை சந்திக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நம்முடைய அத்தனை காரியங்களும் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக நம் ஒவ்வொருடைய மரணமும் இருக்க வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.